அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோனிஸ்ரீ. நான் 2ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கிறேன். நான் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேனவாகும். நான் இப்பொழுது ஒலிம்பிக் தேர்தல், திருக்குறள், மாடுவேட போட்டி, அணிதல் பற்றி பேச போகிறேன். ஒரு ஊரில் விவசாயி ஒன்று வசித்து கொண்டனர். தோட்டத்திலிருந்து தேங்காய் மரத்திலிருந்து தேங்காய்கள் பறித்து கொண்டு மாட்டு வண்டியில் வைத்து சென்று கொண்டனர். போகும்பொழுது ஒரு குறுக்கு பாதை ஒன்று வந்தது. அதில் ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தார். அப்போ சிறுவன் கிட்ட விவசாயி கேட்டார், இது சாலி போல ஊர் வருமா என்றால் விவசாயி கேட்டார். அந்த சிறுவன் வருமே என்று கூறினார். அதுக்கு அந்த விவசாயம் இந்த சாலையில் போனால் எவ்வளவு நேரமாகும் என்றால் விவசாயி கேட்டார். சிறுவனும், நீங்கள் வேகமாக சென்றால் 1/2 மணி நேரத்துக்கு மேல் ஆகும், நீங்கள் பொறுமையாக சென்றால் 10 நிமிடத்தில் போய்விடலாம் என்று அந்த சிறுவன் சொன்னான். அந்த விவசாயம், நீ என்ன கிண்டலா அப்படின்னு அந்த விவசாயி சொன்னார். அந்த சிறுவனும், நீங்கள் வேணா போய் பாருங்களேன். அந்த விவசாயி மாட்டு வண்டி வேகமாக எடுத்துக்கொண்டு போயிருந்தாராம். அப்போ அந்த சாலை முழுவதும் கற்கள் கொட்டி உள்ளது. அந்த வண்டி அந்த கல்லை தடுக்கி கீழே உந்திச்சான். அப்போ தேங்காய் ஃபுல்லாக செதறிச்சான். அந்த தேங்காய் போட்டு எடுத்து போடுறதுக்குள்ள 1/2 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. அப்போ தான் அந்த சிறுவன் சொன்ன பதில் அந்த விவசாயிக்கு புரிந்தது. அதான் திருவள்ளுவர் சொன்னாரா, எப்பொருள் யாராராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அப்படின்னா எந்த பொருள் குறிந்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெரிவதுதான் அறிவுடைமை ஆகும். நன்றி, வணக்கம்.